அருள்தரும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மையுடைய திரு ஆலயத்திலே குன்னக்குழி விலையிலே அம்மையுடைய திரு கொடைவிழாவானது சீரோடும் சிறப்போடும் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்திலே இந்த இசை சங்கமமானது சீரோடும் சிறப்போடும் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்திலே அன்போடு இந்த இசை சங்கமத்திலே எங்களை அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குன்னக்குழிவிளை அருள்மிகு பத்ரகாளி அம்மை ஆலயத்து தலைவர், நிர்வாக குழுவினர், இந்த ஊரார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், தம்பி தந்தைகள், அது மட்டுமல்லாமல் நமது நாஞ்சில் நாடு கிராமிய இசை நலச்சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவானது எங்களுடைய நாஞ்சில் நாட்டு கிராமிய இசை நலச்சங்க தலைவர் அவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எங்களுடைய வில்லிசை குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையிலே சிறிது நேரத்திற்கு ஏதாவது ஒரு புராண கதை பாட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் என்னுடைய மனதிலே இந்த அம்மையினுடைய திரு வரலாற்றினை சிறிதளவு அடியனுக்கு தெரிந்தவரை சித்திரை மாதம் ஆனதால் எல்லா கலைஞர்களையும் அழைத்து வர முடியவில்லை. இருக்கின்ற கலைஞர்களை வைத்து அடியனால் முடிந்த வரைக்கும் பாடுகின்றேன். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளை போல பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அம்மை பத்ரேஸ்வரியினுடைய திரு வரலாற்றினை சிறிதளவு அம்மை சன்னிதானத்திலே பெரியோர்கள் முன்னிலையிலே ஆரம்பிக்கின்றோம். செல்வம் திகழ்கல்வி தீர்க்காயுள் செப்பமுயர் எல்லா நலங்களும் வந்தேகிடுமே நல்ல கணபதியை பூண்டவிரான் பாலகனாம் சித்தி கணபதியை கைதொழுதே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுதேன் நான். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் எனக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. கைத்தலம் நிறைகனே அப்பமோடவல் பொறி கப்பியகரை மோகன் அடிப்பேணி கைத்தலம் நிறைகனே கைத்தலம் நிறைகனே அப்பமோடவல் பொறி கப்பியகரை மோகன் அடிப்பேணி கற்றிலும் அடியவர் முத்தியில் உரைபவர்
இறைவனே அசமோடவர் மொழி அற்புதம் மத்தமும் அதியமோ தானான தானனான கதனான மத்தமும் அதியமோ வைத்திரம் அரண்மகள் மற்பொருள் திறமுய மதையாரை மக்கள வைரனை உத்தமி முதல்வனை மக்கள வைரனை உத்தமி முதல்வனை மக்கள வைரனை உத்தமி முதல்வனை மக்கள வைரனை உத்தமி முதல்வனை மட்டவே மலரோடு பணிவேனே கைத்தலம் இறைவனே அசமோடவள் பொழி அத்துயரது கொடு சுப்பிரமணிகள் அற்புதரது தெய்வமாயி அசிறு முருகனை அக்கணமணமருள் அக்கணமணமருள் பெருமாளே அக்கணமணமருள் பெருமாளே அக்கணமணமருள் பெருமாளே ஐந்துகரத்தன்னை ஆனை முதத்தினை இந்நிலம் விரை போலும் ஏற்றினை ஐந்துகரத்தனை ஆனை முதத்தினை
தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நச்சபற்றுள் யாவும் நம சிவாயத்தை நான் மறவேன் நம சிவாயத்தை நான் மறவேன் முறைப்படி நாம் வணங்க வேண்டிய தெய்வங்களை நான்காக சொன்னார்கள். அது எப்படி என்று பார்த்தோம். ஆனால் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். முதலாவதாக யாரை சொன்னார்கள்? பெற்ற தாயாரை சொன்னார்கள். ஏழுபடி சொன்னார்கள் என்று பார்த்தோமே. ஆனால் 10 மாத காலம் குருவரையிலே கருவறையிலே சுமந்து பெற்ற தாயாரை எந்த ஒரு நாளும் மறக்கக்கூடாது. லோகத்திலே இறக்க முடியாத சுமை ஒன்று உண்டுமையானால் அது தாய்மை சுமை இல்லையா? அப்பேற்பட்ட தாயாரை முதல் தெய்வமாக சொன்னார்கள். இரண்டாவது யாரை சொன்னார்கள் என்று பார்த்தோம். தந்தையை சொன்னார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னார்கள் இல்லையா? தாயின் சிறந்த ஒரு கோவிலம் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னார்கள். அப்படி இரண்டாவது தெய்வமாக தந்தையாரை சொன்னார்கள். நம்மை நாமமிட்டு வளர்த்தெடுத்த தந்தையாரை ஒரு நாள் மறக்கக்கூடாது என்பதற்காக இரண்டாவதாக தந்தையாரை சொன்னார்கள். மூன்றாவது யாரை சொன்னார்கள் பார்த்தோமையானால் குருநாதரை சொன்னார்கள். பன்னருள் வேதங்கள் உணர்ந்தாலும் குருவர்கள் இல்லை என்று சொன்னால் திருவருள் இல்லை என்பார்கள். குருநாதர் இல்லாத வித்தையை குருத்து வித்தை என்பார்கள். அப்படி என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து இன்றைய தினப்படிக்கும் நிறைய குருமார்கள் உண்டு. ஆசான்மார்களோட அத்தனை பேரை வணங்கிக் கொண்டு அது மட்டுமல்லாமல் பழமையான கிராமிய கலையான இந்த வில்லுப்பாட்டை எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது அன்பு தந்தையார் பி. முத்துகிருஷ்ண பிள்ளை அன்னாரை இந்த தொழிலின் குருவாக வணங்கிக் கொண்டு மட்டுமல்லாமல் நமது நாஞ்சில் மாநகரத்திலே எங்களது சொந்த ஊரான கடுக்கரையிலே வாழ்ந்து மறைந்த கபு சக்கரவர்த்தி பெருமக்கள் தாத்தாமார்கள் கேவு மகாதேவன் பிள்ளை அண்ணாவி அவர்களை வணங்கிக் கொண்டு தங்கப்பா பிள்ளை அண்ணாவி அவர்களை வணங்கிக் கொண்டு நான் உறக்கமதை மறந்தாலும் கடைசியில தெய்வம் என்று சொன்னார்கள். ஆகையினாலே இந்த லோகத்தில் உள்ள ஆண்டோர்கள் சான்றோர்கள் அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரையும் குருவாக வணங்கிக் கொண்டு இந்த ஒரு வேளையில் ஒரு பர்கோர் ரூபாய்
சண்டர்கள் அப்படி பேரையும் வழங்கிக் கொண்டு இந்த ஒரு வேளையிலே தாயான பத்ரேஸ்வரி அம்மையினுடைய வரலாற்றில் சிறிதளவு அடியேனுக்கு தெரிந்தவரை பாடுகின்றேன். அதாவது இந்த பத்ரகாளி அம்மையானவை பிறவி எடுக்க காரணம் உண்டு. ஆமா, எல்லா தெய்வங்களும் பிறப்புக்கு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. எம்பெருமான் ஈஸ்வருடைய ஆட்சியிலே பகவான் பகவனுடைய ஆட்சியிலே காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது இல்லையா? நாம மனிதராக இந்த ஜீவிதம் பிறவிடப்பதற்கும் காரணம் உண்டு. முன் ஜென்ம வினையினால் தான் இப்படி ஒரு பிறவி. அப்படி இந்த அம்மா பத்ரகாளி பிறப்பதற்கும் காரணம் உண்டு. அதை அடியேனுக்கு தெரிந்தவரை நீங்கள் பாடுகின்றேன். ஆத்திரம் கொண்டு வருவாள் அசுரரை என்றடக்கி நித்திரைகளில் நீங்க நெச்ச நெடு நீலி கண்டாய் எத்துணை கோடி வினை வந்தாலும் என் அம்மை பத்ரகாளி இருக்க ஒரு குறை இல்லையே. பூலகத்தை பார்த்தோமையானால் இந்த லோகத்தில் தாருக அசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாவீரன் இருந்தார். அந்த தாருக வனம் எங்க இருக்கிறது என்று பார்த்தோமையானால் தாருக வனமனுவா பரமனுவா பரமனுவா பூலோக அவனியில அவனியில
செல்லக்கூடிய மகாவீரன் அண்ணன் தம்பி 7 பேர்கள் பிறகு எடுத்து அந்த தாருக அரக்கமார்கள் ஆண்டு வருகின்றார்கள். ஆட்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமையானால் உடம்போர் ஆட்சி முறை நடத்துகின்றார்கள். எப்படிப்பட்ட ஆட்சி என்று பார்த்தோமையானால் பரியலை சூழும் உலகமெல்லாம் அவர் ஆண்டு வரக்கூடிய சமயத்திலே அரங்கை தவங்களை செய்யவில்லை, ஆண்டவனை வணங்கவில்லை, கொடுங்கோல் ஆட்சி முறை நடத்துகின்றார். தேவாதி தேவர்களை எல்லாம் துன்புறுத்துகின்றார், ரிஷி முனிவர்களை எல்லாம் துயரப்படுத்துகின்றார். அப்படி இவருடைய ஆட்சி பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கிறது. இதையெல்லாம் தாங்க முடியாத தேவாதி தேவர்கள் ரிஷி முனிவர்கள் எல்லாம் ஆதி கையிലേക്ക് வருகின்றார்கள். எம்பெருமான் ஈசனை காண வேண்டும், இந்த தாருக அசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று எப்படி வருகின்றார்கள் பார்த்தோமையானால் ஆதி பரமேஸ்வரனை ஆலகால கொண்ட பகவானை அழைத்து வருகின்றார்கள். ஆலமுண்ட இறைவா அருள் நீல கண்டா வருவாய், ஆலமுண்ட இறைவா அருள் நீல கண்டா வருவாய், இந்த வேளையில் அருள் புரிவாய், மனவேதனை மாற்றிடுவாய், ஆலமுண்ட இறைவா அருள் நீல கண்டா வருவாய், இந்த வேளையில் அருள் புரிவாய், மனவேதனை மாற்றிடுவாய், ஆலமுண்ட இறைவா. ஆலகால பரமேஸ்வரா ஆண்டவா பகவானே எம்பெருமானே ஈஸ்வரா பூவுலகத்திலே தாருக வனவனிலே தாருக அசுரனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. ஆண்டவ பகவானே ஆதி சிவபெருமானே தாருக அசுரர்களை வதம் செய்ய வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் ரிஷி முனிவர்கள் தாயான பார்வதி அம்மை எல்லாம் சொன்னது கேட்டு எம்பெருமான் ஈசன் என்ன செய்கிறார் என்று பார்த்தமையானால் அங்கே யாரை பிறவி செய்கிறார் தெரியுமா? தாருகனை வதம் செய்வதற்காக யாரை பிறவி செய்கிறார் என்று பார்த்தமையானால் 7 நல்ல அம்மைமாரை அம்மை மாறி மாறி ஆண்டவனா பிறவி செய்தார் பிறவி செய்தார் அம்மை மாறி செய்வதற்காக 7 கன்னிமார்களை பிரவேசிக்கிறார்கள். கன்னிமார்களை பிரவேசித்த உடனே
இந்த கன்னிமார்கள் பகவானிடத்திலே கேட்கிறார். என்ன கேட்கிறார் ஐயா? ஆண்டவா ஈஸ்வரா, ஈஸ்வரா, எங்களை பிரபு செய்த காரணம் என்னவென்று அந்த கன்னிமார்கள் கேட்டபோது, அம்மா கன்னிமார்களே, நீங்கள் அக்கா அங்க 7 பேரும் பூலோகத்திலே தாரோக அசுரனை முடிக்க வேண்டும். அப்படி என்றும் எம்பெருமான் ஈசன் இந்த 7 கன்னிமார்களுக்கு சொல்லுகிறார். பார்த்தார்கள் கன்னிமார்கள், பகவானே இந்த அசுரர்களை, தாரோக அசுரர்களை நாங்கள் வதம் செய்ய வேண்டும். எங்களுக்கு நீங்கள் என்ன தருவாய், எங்களுக்கு என்ன தருவாய் என்று எம்பெருமான் ஈசனை இந்த கன்னிமார்கள் கேட்கிறார். பார்த்தார் பகவான் பரம ஈசன், அம்மா கன்னிமார்களே என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். எம்பெருமான் ஈசன் சொன்னபோது, அதாவது இந்த பகவான் எப்படி தெரியுமா, கடவுளிலே இறக்க குணம் என்று சொன்னால் ஈசன் பகவான் பரமசிவன். நம்பி வந்து யார் எதை கேட்டாலும் வாரி கொடுக்கும் வள்ளல் மகாதேவன் இல்லையா? அப்படி இந்த கன்னிமார்களிடத்திலே பகவான் சொன்னபோது, பகவானே பரமேஸ்வரா, நாங்கள் கேட்டதை நீங்கள் தர வேண்டும் என்று இந்த அம்மைமார்கள் சொல்கிறார்கள். இந்த 7 கன்னிமார்கள் என்ன கேட்கிறார் தெரியுமா? பகவானே ஆண்டவா, நாங்கள் தாருக அசுரனை வதம் செய்ய வேண்டுமே, ஆனால் எங்கள் அக்கா தங்கைமார் 7 பேரை நீங்கள் திருமணம் கல்யாணம் செய்யணும். அப்படி என்றும் பகவானிடத்தில் இந்த 7 கன்னி பெண்களும் சொல்கிறார். கேட்டார்கள். பார்த்தார் பகவான் ஈஸ்வரர், என்னடா இது கைலாயத்திற்கு வந்த குழப்பம், பெரிய சோதனையா இருக்கு. ஏற்கனவே தலையில ஒருத்தி கங்கா தேவி இல்லையா, இந்த பாகத்திலே உமையவள் பார்வதி அமர்ந்திருக்கிறாள். இன்னும் 7 பெண்கள் முடியுமா? முடியாது. ஒன்றை கட்டிட்டே ஒன்றை என்ன பாடுபடுறான். 8 பேரை எப்படியம்மா கல்யாணம் பண்ண முடியும்? அப்படி என்றோ பகவான் என்ன செய்வார்? வழியில்லை. அப்படியானால் கன்னிமார்களே, நீங்கள் சென்று தாரூகனை வதம் செய்து வாருங்கள், உங்களை நான் திருமணம் முடிக்கிறேன். அப்படி என்று எம்பெருமான் ஈசன் ஒப்பு கொடுக்க 7 கன்னிமார்கள் ஆதி கைலாசம் விட்டு எப்படி வருகின்றார்கள் பகவானை வணங்கிக் கொண்டு வர பலனை எல்லாம் வாங்கிக் கொண்டு என்ன வளங்கள் எல்லாம் வாங்கி வருகிறார் என்று பார்த்தோமையானால், கொல்லகாரோம் வெல்லகாரோம் திரும்ப வந்து எங்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் பூலோகம் சென்று தாருகனை வதமுடித்து வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வெல்லவரம் கோடி மரத்தை வாங்கி வருகின்றார்கள். தீராத நோய்களை எல்லாம் அந்த அம்மைமார்கள் 7 கன்னிமார்களுடைய திருநீற்றால் தீர்க்க வேண்டும். மாறாத பிணிகளை எல்லாம் மாற்றி இந்த வரத்தை வாங்கி, அது மட்டுமல்ல பகவானே, முக்கியமான வரம் ஒன்று வேண்டும் என்று கேட்டு, முத்துவகை வேணும் ஐயா, வேணும் ஐயா. கன்னிமார்கள் கேட்ட போது முத்து வரம் வேணும் என்று கன்னிமார்கள் கேட்ட போது, Yeah.
அருமையான கன்னிமார்கள் 7 பேரும் கேட்கிறார்கள். பகவானின் மண்ணுலகம் நாங்கள் செல்ல வேண்டுமையானால் மகிமையான வரவர்கள் எல்லாம் வேணும். எங்களுக்கு வேண்டும். அது என்ன வரங்கள் என்று பார்த்தவையானால் வரம், வெள்ள வரம், கோடி வரம், கொடுக்கும் வரம், எடுக்கும் வரம், ஆக்கும் வரம், மரணாரை தர வேண்டும் என்று. அது மட்டுமல்ல பகவானே, முக்கியமான வரம் ஒன்று வேண்டும். அது என்ன வரம் என்று பார்த்தோமையானால் முத்து வகை வேணும் என்று கேட்கிறார். இந்த கன்னிமார்கள் பகவானிடத்திலே முத்துக்களை கேட்கிறார். அது என்ன முத்துக்கள் தெரியுமா? கொடிய நோய்கள் வரக்கூடிய முத்துக்களை இந்த 7 கன்னிமார்கள் அம்மைமார்கள் கேட்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட முத்துக்கள்? கண்ணல் முத்து, செங்கல் முத்து, காட்டானை ஓட்ட முத்து, வர்ணமுத்து, பார்க்கடலில் வாழுகின்ற சங்கு முத்து, முற்குளியன் முற்குளியன் உள்மாங்கு செதிகரப்பை, இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடிய முத்துக்களை அம்மையானவர் கேட்டார். இந்த அம்மைமார்கள் கேட்டவுடனே எம்பெருமான் ஈசனும் அந்த முத்துக்களை எல்லாம் கொடுக்கிறார். எப்படி கொடுத்தார் என்று பார்த்தோமையானால் கல்லறையை தாண்டியிருந்து கனல் வாரி முத்துக்கள் கேட்டவுடனே எம்பெருமான் ஈசன் கல்லறையை தான் திறந்து கடல் வாரி முத்தளந்தார். அதாவது கல்லறைன்னு சொன்னா 2 பொருள்படும். பூலோகத்திலே இறந்த மானிடர்களை தகனம் செய்வதை நாம் கல்லறை என்று சொல்கிறோம். ஆதி கைலாசத்திலே இந்த மாதிரி முத்துக்களை எல்லாம் எம்பெருமான் ஈசன் அந்த கல்லறை என்று சொல்லக்கூடிய கஜான பெட்டிகளை வச்சிருப்பார். அந்த கஜான பெட்டியிலிருந்து ஒரு வர்ணமத்த சாய பெட்டியிலே 7 வர்ணங்கள் பூசிய சாய பெட்டிகளை வாரி வாரி அடக்கின்றார். முந்தானே எண்ணி பிடித்து இந்த அம்மைமார்கள் முத்துக்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு பூலோகம் புறப்படுகின்றார்கள். ஆதி கைலாய மலைதனை கடந்து கண்ட கிருஷ்ண உலகம் விட்டு யமலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம் தான் கடந்து வாயுலோகம் தனை கடந்து தனை கடந்து கன்னிமார்கள்
தாருக அசுரனை வதம் முடிப்பதற்காக பூலோக அவனிகளே வருகின்றார். பூலோக அவனிகளே எங்கு வருகின்றார் என்று பார்த்தோம்னா ஏழு நல்ல கடல் கப்பால் இரண்டு நாடு தேசம் ஆழ்கடல் சூழ்கடல் மாழ்கடல் மோர்கடல் நீர்கடல் மார்கடல் தயிர்கடல் மோர்கடல் நிறந்த ஒரு உப்புக்கடல் பார்கடல் தனி கடந்து எதிர்த்த நாடு தேசத்திலே தனி ஒரு நாடு. அது எப்படி என்று அழைப்பார்கள் என்று பார்த்தோமே நமதிலே கோட்டையிலே தாருகா வனமதிலே வருகின்றார்கள். ஏழு கடல் தாண்டி வருகின்றார்கள். இருட்டு நாடு தேசத்திலே இந்த தாருகா அசுரனுடைய கோட்டைக்கு வருகின்றார்கள். பகவான் பிரவி செய்த ஏழு கன்னிமாரிடம் வருகின்றார்கள். தாருகனை வதம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த ஏழு கன்னிமார்கள் அம்மைமார்களும் தாருகனிடத்திலே போர் வருகின்றார்கள். எப்படி ஒரு நாள் 2 நாள் 3 நாள் என்று போர் எப்படி நடக்குது என்று பார்த்தோமையாரா வாடா வாடா தாருகா
தாருகா என்று அப்படி தாருகனை வதம் செய்வதற்காக இந்த 7 கன்னிமார்கள் கொண்டு வந்தபோது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் என்று 9 10வது நாள் போர் நடக்கின்றது. தாருகா அசுரனுக்கும் இந்த 7 கன்னிமார்களுக்கும் போர் நடக்கின்றது. என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? இந்த கன்னிமார்களால் தெய்வ அம்சமாகிய இந்த 7 கன்னிமார்களால் இந்த தாருகமார்களை வதம் செய்ய முடியவில்லை. தோற்று போனார்கள் அந்த 7 கன்னிமார்களும். பகவான் ஆண்டவன் ஈசன் அனுப்பியதோ இந்த தாருக அசுரமார்கள் அண்ணன் தம்பி 7 தாருக அசுரர்களை அழிப்பதற்காக. ஆனால் இந்த 7 கன்னிமார்களும் இந்த தாருக அசுரமார்களை அழிக்க முடியவில்லை. ஏன் அழிக்க முடியவில்லை? அதாவது தெய்வ அம்சம் கொண்ட இந்த 7 கன்னிமார்கள் அம்மைமார்களும் அழிப்பது சாதாரண விஷயம். இந்த அசுரர்கள் எல்லாம் இந்த அம்மைமார்களுக்கு சாதாரண விஷயம். ஏன் தெரியுமா அழிக்க முடியவில்லை? பகவான் ஈசனுடைய சூழ்ச்சி. இந்த 7 பேரும் அசுரமார்களை வதம் செய்யக்கூடாது. அப்படி வதம் செய்தார்களேயானால் நாம் இவர்களை திருமணம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆகையினாலே எம்பெருமான் ஈசனுடைய சூழ்ச்சியினாலே இந்த தாருக அசுரனை அழிக்க முடியாமல் அந்த 7 கன்னிமார்களும் அந்த 7 கன்னிமார்களும் இந்த அசுரனை வெல்ல முடியாமல் பயந்து தரித்து ஓடுகின்றார்கள் என்று பார்த்தோமையானால் கன்னியா குமரியில ஒருத்தி அங்கே ஓடி போனாள். காட்டு நலமதியில அம்மையர்கள் ஓடி போனாள். வாழ்வ சந்தோஷத்தில ஒருத்தி அங்கே ஓடி போனாள். இந்த தாருக அசுரர்களை அழிக்க முடியவில்லை. அந்த 7 பேரும் பயந்து அடிச்சு கடல் மார்க்கமாகவே நீந்தி பயந்து ஓடினார்கள். அந்த 7 கன்னிமார்கள் யார் தெரியுமா? பகவதிமார்கள். அங்காங்கே இருக்கின்றார்களே பகவதிமார்கள். கன்னியா குமரியிலே ஒரு பகவதியாக, மண்டை காட்டிலே ஒரு பகவதியாக, ஆற்றுக்காலிலே ஒரு பகவதியாக, வாழ்வச்சும் கோஷத்திலே ஒரு பகவதியாக, மாவேலிக்கரையில் ஒரு பகவதியாக, கற்கலையில் ஒரு பகவதியாக, கொட்டாரக்கரையில் ஒரு பகவதியாக, இந்த 7 அம்மைமார்களும் தாருக அசுரனுக்கு பயந்து போய் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டார்கள். இந்த அசுரனை அழிக்க பயந்தல்ல, பகவான் செய்த சூழ்ச்சி. இந்த தெய்வ அம்சம் கொண்ட அம்மைமார்களால் இந்த தாருக அசுரமார்களை வதம் செய்ய முடியவில்லை. இப்படி அம்மைமார்கள் ஆங்காங்கே கொலுவிருந்து இன்றைக்கும் அமையாக தெய்வமாக அப்படி அருள் பாலிக்கின்றார்கள். அப்படி கன்னியா குமரியிலே அம்மா யார் இருக்கிறார்? பகவதியானால் குமரியில் பகவதியாள்
அந்தந்த ஸ்தலத்திலே அமர்ந்து கொண்டார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, அம்மையினுடைய பத்ரேஸ்வரியுடைய கதையை நான் பாட முடியாது. ஏனென்றால் இன்னும் 2 தினங்களிலே அம்மைக்கு திரு கொடைநாள். ஆகையாலே அம்மையை நான் பிரவேசிக்க முடியாது. ஒரு சின்ன பாகத்தை அம்மையுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கு எடுத்துரைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு சின்ன பீஸ். ஆமா, அப்படி அதிலும் பார்த்தோமேயானால் நமது மாவட்டத்திலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே இதை மாத்திரம் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே 2 பகவதிமார்கள், அம்மையான பகவதியாள், மண்டைக்காட்டு பகவதியாள், குமரி பகவதியாளாக நமது மாவட்டத்திலே நமது ஸ்தலத்தில் இருக்கின்றார்கள். குமரி பகவதி அம்மைக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்ன தெரியுமா? லோகத்தில் இல்லாத ஒரு ஆபரணம் அந்த அம்மா கிட்ட உண்டு இல்லையா? என்ன சொல்லுங்க பாப்போம். மூக்கில் அடக்கல மூக்குத்தி, நாகப்பச்சை மூக்குத்தி, மூக்கு எல்லாத்துலயும் இருக்கையா, பில்லாக்கு பில்லாக்கு. அதாவது அம்மை குமரி பகவதியாள் மூக்கில் அணிந்திருக்கிறாள் நாகப்பச்சையினால் ஆன மூக்குத்தி. இது யாருக்கிட்டயுமே கிடையாது, இந்தியாவிலேயே இல்ல. ஓஹோ, ஒரே இடத்துல தான் இருக்கு. அதாவது இதை எப்படி சொல்வார்கள் தெரியுமா? நாகப்பாம்பினுடைய விஷமானது பல காலத்திற்கு பிறகு முத்துக்களாக மாறுகிறது, நாகமணியாக மாறுகின்றது. அது ஒரு விலை மதிக்க முடியாத ஆபரணமாக நாகப்பச்சையினாலான மூக்குத்தியை அம்மையான பகவதியாள் அணிந்திருக்கின்றாள். இந்த மூக்குத்திக்கு ஒரு கதை உண்டு. இந்த மூக்குத்தியினால் ஒரு விபரீதம். அது என்னவென்று பார்த்தோமையானால், முன்னொரு காலத்திலே ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற போது குமரி பகவதியாளுக்கு 10 நாள் தேர் திருவிழா நடந்தது. அப்படி நடாத்துகின்ற சமயத்திலே அம்மையுடைய 4 பக்க வாசல் கதவுகளும் திறக்கப்பட்டிருந்தது. குமரி பகவதியாளுடைய கிழக்கு வாசல் கதவு என்று சொன்னால் நேர்கொண்ட பார்வை சமுத்திரத்தில் நேர்கொண்ட பார்வை. அப்படி திருவிழா நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே வேளையில் ஜெர்மனியிலிருந்து ஒரு கப்பலானது கொழும்பு தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. மாலுமி கப்பலை ஓட்டி வருகின்றார். இவருடைய கண்ணுக்கு தூரத்தில் பளிச்சென்று ஒரு வெளிச்சம் தென்படுகிறது. அந்த வெளிச்சம் என்னவென்று பார்த்தோமையானால் குமரி பகவதி அம்மையுடைய மூக்குத்தி வெளிச்சம். ஆழ்கடலில் வருகின்றது கப்பல். இவன் மனதில் எண்ணம் கொண்டான் கப்பலோட்டும் மாலுமி, கொழும்பு தேசத்தினுடைய கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் என்று நினைத்துக் கொண்டு கன்னியாகுமரிக்கு கொண்டு வருகிறார். கன்னியாகுமரி அம்மை பகவதி வாசலை நோக்கியே வருகிறார். கொழும்பு தேசத்துக்கு போகக்கூடிய கப்பலை கன்னியாகுமரியிலே கப்பலது வருகுதையா, கன்னியாகுமரிக்கே ஓட்டி வருகிறார். கன்னியாகுமரி எப்படிப்பட்ட பகுதி தெரியுமா? ஆழமும் பாறையும் மிகுந்த பகுதி. அந்த ஆழத்திலும் பாறையிலும் முட்டி மோதி அந்த கப்பலில் பயணித்த அத்துணை மக்களும் ஆண்டு மடிந்தனர். அன்றைக்கு அடைத்தான் குமரி பகவதியினுடைய கிழக்கு வாசல் கதவை. இன்று வரைக்கும் திறக்கப்படாத கதவு. இன்றைக்கு போனாலும் குமரி பகவதி அம்மையுடைய கிழக்கு வாசல் கதவு மூடியே இருக்கும், திறக்கப்படாத கதவு. அப்படி இந்த மூக்குத்திக்கு அப்படி ஒரு பின்னால் ஒரு கதையும் உண்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, ஆண்டவர்களே, சார்ந்தவர்களே, நல்லதொரு வேளையிலே அம்மை பத்ரேஸ்வரி அம்மையுடைய ஆலயத்திலே கொல்லக்கூடிய வேளையிலே இந்த ஒரு மேடையிலே அன்போடு எங்களை அழைத்து வந்து பெருமை சேர்த்த அன்புடைய சகோதரர் சிவா அவர்களுக்கும் ஊர் தலைவர், விழாக்குழு தலைவர், செயலாளர், ஊரார்கள்,
எங்களுடைய நாஞ்சில் நாட்டு கிராமிய இசை நலச்சங்க தலைவர் துணைத் தலைவர் அத்துணை பேர்களுக்கும் எங்களுடைய நாஞ்சில் எம்பி பெருமாள் வில்லிசை குழுவினர் கடுக்கரை அன்னாரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.